சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் அப்போ மழை வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் இன்னொரு சைட்ல இது வந்து மேட்ச் ஃபிக்ஸிங், சிஎஸ்கே வின் பண்ணோன்னே இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது கிளைமேட்டுங்க, வெதர் கண்டிஷன், நம்மளால இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இயற்கை மழை வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா சிஎஸ்கே ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களா, குவாலிஃபை ஆக மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரெண்டு டீமுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா நம்ம சிஎஸ்கேக்கு வந்து 14 பாயிண்ட்ல இருந்து 15 பாயிண்ட் வரும். அண்ட் ஆர்சிபிக்கு 12 பாயிண்ட்ல இருந்து 13 பாயிண்ட் வந்து வரும். சிஎஸ்கேக்கு ஒரு பாயிண்டே போதும்னு நினைக்கிறேன் குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஏன்னா சினாரியோஸ் அப்படிதான் இருக்கு. மற்ற டீம்ஸோட பாயிண்ட்ஸை பார்க்கும்போது சரி, சிஎஸ்கேவோட பாயிண்ட்ஸை பார்க்கும்போது சரி, சிஎஸ்கேக்கு ஒரு பாயிண்ட் இருந்தாலே அவங்க வந்து ஈஸியா குவாலிஃபை ஆவாங்க. நல்ல நெட் ரன் ரேட்டும் வச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இதுவரையும் மே 18ல நடந்த எல்லா மேட்சஸ்லயுமே ஆர்சிபி வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சைட்ல மேட்ச் வந்து நடந்தது, மழை பெய்யல அப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பயமும் இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன பண்றாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.